அன்பான மக்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம மாடித்தோட்டம் அவ்வளோ பூக்கள் அள்ளி கொடுத்தது. இதுக்கு முன்னாடி நான் பாடலோட கொடுத்துருந்தேன். இந்த பூக்கள் எல்லாம் மாடித்தோட்டத்தில் பூத்திருந்த அழகு காட்சிகளும் இன்றைக்கும் அவ்வளோ பூக்கள்ங்க. நிறைய செம்பருத்தி பூக்கள், கொடி ரோஜா, அரளிப்பூக்கள், சங்குப்பூக்கள் இதெல்லாம் இருந்தது. வெற்றிலை, துளசி, மாசி பச்சை, அதுக்கப்புறம் வாழை இலை, இது எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தீபத்துக்கு விளக்குகள் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போதுமே வந்துட்டுங்க பழைய விளக்குகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் புதுசாக கொஞ்சம் விளக்குகள் சேர்த்துப்போம். 5, 7, 9 இதே போல் வாங்கி சேர்த்துப்போம். அதுபோல் தனி அகல்களும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நெய் தீபம்லாம் போட்டு ஒரு செட்டு அப்படியே 100 ரூபா அப்படின்னு சொல்லி அதுவும் இருந்துச்சுங்க. அது எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் மாலையில் விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு. எங்கள் வீதியில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. 2 பக்கமும் கோவில், சிவன் கோவில், இந்த பக்கம் விநாயகர் கோவில் இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் கவி, யாஷு பாப்பா எல்லாமே விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க. பக்கத்து வீட்டு கல்யாணி அக்கா எல்லாருமே விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த கார்த்திகை தீபம்னாலே எல்லார் வீட்டு வாசல்லையும் விளக்கு ஏற்றி இருக்கும்போது சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா? எல்லா பகுதியிலையுமே அழகாக தான் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம பால்கனிலையும் பாருங்கள், சின்னதாக தாங்க கோலம் போட்டிருந்தேன். மழை பொழிவு இருந்துக்கிட்டே இருந்ததுனால பெருசாக போடலை, சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். விளக்குகள் ஏற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் தாங்க ஏற்றிருக்கேன், உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் விளக்கு ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையிலையும் பாருங்கள், எல்லாமே மாடித்தோட்ட மலர்கள் தாங்க. வெளியில் எந்த பூக்களுமே வாங்கலை. நம்ம மாடித்தோட்ட மலர்கள் சிவனுக்கெல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பிரசாதமாக கார்த்திகை பொரி செஞ்சுருந்தேன். ஆப்பிள் வச்சுருந்தேங்க. இதெல்லாம் வச்சு விளக்கேற்றினேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 9 மணி இருக்குங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தேன். அந்த பொருட்கள்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. பால்கனியில் வைக்கிறதுக்காக ஏற்கனவே வச்சுருந்த பிள்ளையார் சிலை சின்னதாக கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கேட்டிருந்தேன், எனக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கி தாங்கன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விநாயகர் சிலை, காமதேனு, அதுக்கப்புறம் சேப்தட்டு, வெற்றிலை வாழைப்பழம்லாம் இருக்கிற மாதிரி சேப்தட்டு, பாவை விளக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே, இந்த மங்கள பொருட்கள் எல்லாமே இந்த மங்களமான இந்த நாளில் எனக்கு கிடச்சிது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. இந்த மங்களமான நாளில் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு. லேட்டாக வாங்கி கொடுத்துட்டாங்க, நாளைக்கு ஏற்றிக்கலான்னு சொல்லி வச்சுட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.